ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்க்குறது பார்த்திங்கன்னா தழுதா இலை மூலிகை செடியை பற்றி வந்து பார்க்கலாம். இதோட முழு விரிவான பயன்கள் எப்படிலாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். வாதம் வந்து பல வகையாக இருக்குதுங்க. எல்லா வகையான வாதத்துக்குமே இந்த தழுதா இலையை பயன்படுத்தலாம். இந்த இலைகள் வந்து இந்த மாதிரி தான் இருக்கும் பேட்டர்ன் பார்க்குறதுக்கு. இது பொதுவாக பார்த்திங்கன்னா காடுங்களில் தான் அதிகம் விளையுது. நர்சரிங்களில் வந்து சேல் பண்ணுறாங்களான்னு தெரியல. நாங்கள் வந்து ஒரு சின்ன கண்ணாக தான் கொண்டு வந்து வச்சோம். அதோட பிரான்ச் தான் இது. வேர் போகிற இடம்லாம் அந்த கண்கள் வந்து உருவாகுது, கன்றுகள். இந்த மரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து பெருசாக ஒரு மரம் அளவுக்கு வந்து வளர்ந்து வந்திருக்கு. இந்த வேர் போகிற இடம்லாம் பார்த்திங்கன்னா இந்த செடி வந்து நிறைய வந்து முளைச்சி வருது. இதில் ஒரு ஸ்மெல் வரதுனால வந்து பார்த்திங்கன்னா ஆடு மாடுலாம் சாப்பிடாது. நீங்கள் வேலி ஓரமாக வைக்கலாம். அதே மாதிரி உங்கள் வீடுகளில் வந்து பார்த்திங்கன்னா வாசலில் வச்சாலுமே இது வந்து சாப்பிடாது. ஓகே, இது எதுக்கெல்லாம் வந்து எப்படிலாம் பயன்படுத்தலான்னு பார்க்கலாம். நார்மலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த சளி பிரச்சனை, சுவாச பிரச்சனையிலேருந்து மூட்டு வலி பிரச்சனை, இந்த வாத பிரச்சனைகள் எல்லாத்தையுமே வந்து சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து இந்த தழுதா இலைக்கு வந்து இருக்குது. ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு பார்த்திங்கன்னா இந்த இலை சாரோட தேன் கலந்து வந்து நம்மளுடைய பாரம்பரிய வைத்தியத்தில் வந்து கொடுப்பாங்க. ரத்தத்தை வந்து நல்லா வந்து சுத்தப்படுத்திடும். ரத்தத்தில் இருக்கக்கூடிய கிருமிகளை வந்து அழிச்சிரும். இதோட இலைச்சாறு வந்து பார்த்திங்கன்னா இரும்பல், சளி, அதுக்கப்புறம் வந்து சுவாச பிரச்சனைகள், கபம் போன்ற பிரச்சனைகளை வந்து சரியாகிறதுக்கு நம்ம பாரம்பரிய வைத்தியத்தில் வந்து இந்த இலையோட சாறுகளை வந்து பயன்படுத்துகிறாங்க. அது மாதிரி உடம்புல வந்து எங்கே வாத நீர் வந்து சேர்ந்து இருந்தாலுமே இந்த இலைச்சாறை வந்து எடுத்துக்கிட்டோன்னா, கஷாயம் மாதிரி போட்டு குடித்தோன்னா உடம்புல வந்து நீர் வந்து சேர்ந்துருந்தால் வந்து அது சரியாகும். மூட்டு வலி, மூட்டு தேய்மானம், மூட்டு வீக்கம் இருக்கிறவங்க எல்லாருமே டெய்லி வந்து யூஸ் பண்ணலாம். உடம்புல இருக்கிற நீர் வந்து வெளியேறதுக்கு இந்த இலைகளோட கருநோச்சி வந்து சேர்த்துக்கிட்டு, அது கூட இலை இருக்குது இல்லைங்களா, அது வந்து கொஞ்சம் சேர்த்து நம்ம என்ன பண்ணலான்னா வேது பிடிச்சோன்னா உடம்புல இருக்கக்கூடிய வாத நீர் வந்து முழுசாக வந்து வெளியேறிடும். உடம்பு வலி இருக்குது அப்படிங்கிறவங்க பார்த்திங்கன்னா அந்த தழுதா இலை கூட வந்து நொச்சி இலைகள், அது எந்த விதமான நொச்சியாக இருந்தாலும் ஓகே, கருநொச்சி இல்லை நார்மல் எந்த நொச்சி கிடைச்சாலுமே அந்த இலைகளை போட்டு காய்ச்சி அந்த வெந்நீரில் வந்து குளித்தோன்னா உடல் வலி, இந்த ஜாயிண்ட் பெயின்லாம் வந்து சரியாகும். அதே மாதிரி மூட்டு வலி மெயினான ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா முடக்குவாதத்தில் வந்து பல வகைகள் வந்து இருக்குது. உடம்புல ஜாயிண்ட் பெயின்லேருந்து எல்லாமே இருக்குது. இந்த முடக்குவாதம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்து எழுந்திரிச்சு நிற்க கூட முடியாது, அந்தளவுக்கு அவதிப்படுறவங்களாம் இருக்கிறாங்க. அவங்களாம் என்ன பண்ணலான்னா இந்த இலைகளை வந்து போட்டு நல்லா வந்து தண்ணியை காய்ச்சிட்டு அந்த தண்ணி வந்து வெதுவெதுப்பாக இருக்கிறப்போ நல்லா வந்து அந்த மூட்டுகளை வந்து நம்ம கழுவி விட்டோன்னா காலில் அந்த வலியை குறைச்சி, வீக்கத்தை குறைச்சி நல்ல ஒரு ரிலீஃப் வந்து கொடுக்கும். அதே மாதிரி இந்த இலைச்சாறை வந்து நம்ம உள்ளே எடுத்துக்கிட்டாலுமே வந்து பார்த்திங்கன்னா சுவாச பிரச்சனைகளை வந்து நல்லா சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து பார்த்திங்கன்னா இந்த இலைச்சாறுக்கு வந்து நிறையவே வந்து இருக்குது. இந்த செடியை வந்து உடச்சி வச்சாலே வரும். குளிக்கிறப்போ காய வைக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த தண்டுகளோட சேர்த்து காய வச்சு வந்து யூஸ் பண்ணுங்கள். சாராக எடுக்கிறப்போ மட்டும்தான் நம்ம உள்ளே சாப்பிட்றதுக்கு மட்டும் நம்ம இலைகளை வந்து எடுத்துக்கலாம். ஆயில் மசாஜ் வந்து நம்ம பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விளக்கெண்ணெய் வந்து எடுத்துக்கோங்க. அதில் இந்த இலைகளை வந்து போட்டு நல்லா வந்து காய்ச்சிடுங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறம், விளக்கெண்ணெய் நல்லா சூடேறினதுக்கப்புறமா இந்த இலைகள் வந்து ஒரு கைப்பிடி போட்டு அந்த எண்ணெயை வந்து காய வச்சு வடிகட்டி எடுத்து வச்சுக்கிட்டு நீங்கள் படுக்க போகிறப்ப மூட்டுகளில் ஜாயிண்டில் எங்கே பெயின் இருக்கோ தடவுனீங்கன்னா அந்த வலிகளை வந்து ஃபுல்லாக சரி பண்ணி நல்ல ஒரு ரிலீஃப் கொடுக்கும். அந்த ப்ராப்ளத்தை வந்து சரியாகும். அதே மாதிரி முட்டிகளில் வந்து பெயின் இருக்குது அப்படிங்கிறவங்க இந்த இலைகளை வந்து கொஞ்சம் அரைச்சி பத்து போடலாம். முட்டிகளில் கால் ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஃப்ரண்ட்டு பேக் சைடில் வந்து முட்டி ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி பேக் மாதிரி போட்டுருங்க. போட்டுட்டு நல்லா வந்து ஊற வச்சுட்டு ஒரு 1/2 1 hour கழித்து வந்து வாஷ் பண்ணுங்கள். அதுவுமே நல்லா வந்து ரிசல்ட் வந்து கொடுக்கும். ப்ராப்ளம் வந்து சரியாகும். கண்டிப்பாக வீட்டில் பெரியவங்க இருக்கிறாங்கன்னா இந்த செடியை வந்து கண்டிப்பாக வந்து வீட்டில் வளருங்க. ரொம்ப உபயோகமாக இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா, உபயோகமாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.